ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி யோடு கூடிய செவ்வாய் பயிற்சியும் இப்ப சொல்ல தொடங்குகிறேன். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் மாறுகின்றார் 21. அருமையான சந்தர்ப்பம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட பலம் வாய்ந்த கிரகங்கள் அத்தனையுமே 2026ல பயிற்சி ஆனாலும் கூட மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கர்மாவின் பலனாகவோ அல்லது இந்த கிரகங்களுடைய இயல்பின் தன்மையின் காரணமாகவோ நமக்கு சில சூழ்நிலையில் நமக்கு அமைந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் என்னுடைய அனுபவத்துல அற்புதமான ஒரு கிரகம் செவ்வாய். புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை. நாம் இழப்பது எதுவாயினும் சரியாக புரிந்து கொண்டு விட்டாலே போதும், இழந்தே விட வேண்டாம். அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை நாம் இப்ப ஏஷத்திலிருந்து ரிஷபம் மாறுகின்ற ரிஷபம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சுக்கிரனுடைய இடம். அது எவ்வாறு என்பதை இப்ப பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரர்களே, அருமையான சந்தர்ப்பம். எத்தனையோ பாடுபட்டு உழைத்தும் நிம்மதி இல்லை. போராடி 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 வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது என்று கலங்கிய ஒரு காரணகட்டம். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்தவரை மீனத்தில இருந்து அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். சனியினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனியினுடைய பார்வையில் பட்ட பாடெல்லாம் சொல்லிக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட காலத்துலதான் பாத்தீங்கன்னா ரிஷபனுடைய ராசிநாதன் சுக்ரன். அதாவது செவ்வாயை வைத்து மட்டுமே முழுமையான பலனை தந்துவிட முடியாது. மற்ற கிரகனுடைய இருப்பு இயல்பு தருகின்ற பலனை சேர்த்தே சொல்கின்றேன். ராசிநாதன் ரிஷபத்திற்கு கடத்திரகாரகன் சுக்ரன் 2ல சஞ்சாரம் செய்கின்றார். 2 கூடிய புதனும் ஆட்சி பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு தருணம். பொருளாதார ரீதியாக நன்மைகளை சந்திக்கலாம். பொருளாதார ரீதியாக நன்மைகளை சந்திக்கலாம் என்றால் இழந்ததை திரும்ப பெறுவதெல்லாம் நல்ல தொழில் நடத்துவதற்கும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு வருவதற்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தீர்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு தருணமும் இந்த செவ்வாய் பயிற்சி தான். அதே நேரத்தில் திருமண பாக்கியம் உண்டாகும். 11ல பொறுத்த வரைக்கும் சனி பகவான். 11ல சனி பகவான் இருப்பது ஒரு வகையில நன்மை தாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இவன் கொடுப்பதை யார் தடுப்பார்? அந்த வகையில் பார்க்கும்போது எடுத்த செயல்களில் வெற்றியை பெறலாம். அருமையான தருணமும் கூட. அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இல்லாததால் அதிக அலைச்சல்களும் சில பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஜீவனஸ்தானத்தில் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சந்தரிப்பதனால பிரச்சனைகளை ஏற்படக்கூடும். அதே நேரம் பண பிரச்சனைகள் கவலை அளித்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறுவதை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கலாம். பழகுவதில் எச்சரிக்கையும் நிதானமும் அவசியம். கருத்து வேறுபாடுகளை பெறுவதற்கான ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால யாரோடு பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் இடுவதோ வாக்குறுதி தருவதோ இந்த காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பு அல்ல. செவ்வாய் சுயபலம் பெற்று திகழ்வதெல்லாம் வருமானம் கிடைக்கும், கவலைப்படாது. என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு செவ்வாயினால நற்பலகன் மிகுந்தே காணப்படும். அருமையான சந்தர்ப்பம். செவ்வாய்க்கு உரியவன் முருகனாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவர் மகா கணபதி. அருகில் உள்ள மகா கணபதி ஆலயத்திற்கு, தனித்திருக்கும் மகா கணபதி ஆலயத்திற்கு ஒரு 2 குடம் 3 குடம் தண்ணீரால் அபிஷேகம் செய்வீர்களானால் அற்புதமான யோக பலனை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும்.